ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடிஎம். யூடிஎம்ல இருந்து நான் உங்கள் வெங்கட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி சொன்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றிய முழுமையான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எது வரைக்கும் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு, ஓகேங்களா. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்டிங்க்கு வந்து வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட்டு, எங்கே நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா. 25/4/2025. ஸோ இன்னையிலிருந்து அடுத்த மாதம் மே மாதம் 24ஆம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்வான டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ குரூப் 4க்கான அப்ளிகேஷன் நம்ம போடலாம். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தேதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 12ஆம் தேதி, ஜூலை 12, 2025 அன்னைக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 13 இருந்தது, 13th ஜூலை இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னதாக 12/7/2025, அதாவது 12th ஜூலை நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. இன்னையிலிருந்து சரியாக ஒரு மாதம் நமக்கு டைம் இருக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு. ஸோ பொறுமையா நம்ம பண்ணலாம், ரொம்ப அவசரமா தப்பா பண்றதை அவாய்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு 4-5 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு கூட வந்து பொறுமையா என்ன ஏதுன்றதை தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. அவசரமா அப்ளை பண்ணி தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி திருத்துற வேலையெல்லாம் வேண்டாம், ஓகேங்களா. இரண்டாவது விஷயம் பாருங்க, நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா 3935 வேகன்சிஸ் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ரொம்ப கம்மியாக தெரியுது அப்படின்ற மாதிரி தோணலாம். அதற்கான விளக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ பட் வந்து நம்ம நம்பலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வேகன்சிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை நான் நம்பலாம். என்ன காரணம் அப்படின்னா அடுத்த ஆண்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு எலெக்ஷன் இருக்கு, ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் முடியும் அப்படின்னா இந்த எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போய் முடியும். ஸோ அதன் காரணமாக அந்த விஷயம்லாம் பேஸ் பண்ணி இந்த வேகன்சிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் அதை சார்ந்த ஓட்டு, ஸோ இந்த விஷயம்லாம் கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம், ஓகேங்களா. ஸோ பட் நமக்கு இப்போதைக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய வேகன்சி 3935 பணியிடங்கள் காலியா இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 3935 பணியிடங்களும் அனைவருக்குமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஓகேங்களா. ஸோ வனக்காப்பலர் சார்ந்த பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 257 பணிகள் அதில் போயிடுது, ஓகேங்களா. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3600 வேகன்சிஸ் சம்திங் தான் வந்து நமக்கு வரப்போகுது. காமனா இந்த விஏஓ, இளநிலை ஆய்வாளர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி மற்ற தட்டச்சர் இதெல்லாமே சேர்ந்து நமக்கு 3600, ஒரு நிமிஷம் இருங்க, 3678 பணியிடங்கள் மற்றவர்களுக்கான பணியிடங்கள், ஓகேங்களா. ஸோ வனக்காப்பலர் பதவி இல்லாமல் மற்ற பதவிக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான வேகன்சி அப்படின்றது 3678, ஓகேங்களா. ஸோ அடுத்த விஷயம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த செய்தி வெளியீடு என்னன்னு நம்ம பார்த்துடலாம். கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வனக்காப்பலர் மற்றும் வனக்காவலர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான 3935 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த டிஎன்பிஎஸ்சி வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு சொன்ன மாதிரி ஆனுவல் பிளானர்ல சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து மே 24ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தோம்னா ஜூலை 12ஆம் தேதி. 2018 25 வரையிலான அந்த 8 ஆண்டுகளில் வந்து முதன்முறையாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து பார்த்தோம்னா 24 மற்றும் 25 இந்த 2 வருடங்கள்ல நடக்க போகுது. 2024லையும் நடந்தது, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2025லும் தேர்வு நடக்க போகுது, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2022ஆம் ஆண்டு அறிவிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நிதியாண்டுகளுக்கான, ஓகேங்களா. அப்போ அதற்கு முன்னதாக 3 ஆண்டுகளுக்கான பணியிடங்களை சேர்த்து ஒட்டுக்கா வந்து நம்ம 2025 வச்ச எக்ஸாமில் அந்த வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணி அதற்கான வேலைக்கான ஆட்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு வந்து நம்ம தேர்வு வைக்கிறதுனால அதற்கான வேகன்சி ஒரு நிதியாண்டிற்கு சராசரியாக என்ன வேகன்சி அப்படின்னா 3520 வேகன்சி தான் இருக்கு, ஓகேங்களா. ஆனா வந்து நம்ம அதற்கு மேலாகவே வந்து பாத்தீங்கன்னா 3678 வேகன்சிஸே நம்ம கொடுத்துருக்கோம்.
வனக்காப்பாளர்கள் சார்ந்த பணி அல்லாமல் வந்து பார்த்தோம்னா காமனா 3678 வேகன்சிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுவும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 3935 வேகன்சிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நிதியாண்டிற்கு அவங்க சராசரியாக கணக்கிடுறது 3560 வேகன்சி. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னதாக 5 நிதியாண்டுகளுக்கு சேர்ந்து 17,799 வேகன்சிஸ் இருந்திருக்கு. அதை நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம். பட் ஆவரேஜாக வந்து ஒரு நிதியாண்டிற்கு இதுதான் வேகன்சி அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2025ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு மூலம் கிராம இதெல்லாமே இந்த போஸ்டிங் எல்லாமே ஃபில் பண்ண போகிறாங்க. அதற்கு 3678 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிக்கை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3678 அப்படின்றது வனக்காப்பாளர் பதவி நீங்களாக, ஏன்னா வனக்காப்பாளர் பதவி சார்ந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 257 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. வனக்காப்பாளர், அதை சார்ந்த ஓட்டுநர்கள், மற்ற பதவிகள்லாம் சேர்ந்து இந்த வனக்காப்பாளர், அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 257 வேகன்சிஸ் வந்துருது. அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் தான் இந்த 3678. டிஎன்பிஎஸ்சி சொல்றது 3560 வேகன்சிஸ் தான் இருக்கணும். பட் நாங்கள் வந்து இன்னும் அடிஷ்னலாகவே கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போகலாம். ஸோ ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 18 வயசுல இருந்து 18 வயது முதல் 60 வயது வரை. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸ் வைஸாக இந்த ஏஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது என்னன்றது நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். பட் இந்த 18 வயசு அப்படின்றதும் சரி, இந்த 60 வயசு அப்படின்றதும் சரி, 1/7/2025 ஓகேங்களா, 1/7/2025 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசை நீங்கள் பூர்த்தி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த பணி வந்து உங்களுக்கு இது பண்ணுறாங்களே, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டில் உங்களுக்கு 60 வயசை கிராஸ் பண்ணியிருக்க கூடாது. அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, மற்றபடி எந்தெந்த போஸ்டிங்க்கு என்ன ஏஜ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுவே நம்ம 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கோம், என்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது 10th மட்டும்தான், எஸ்எஸ்எல்சி மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்றது 42 வயது தான். ஓகேங்களா, வயது வரம்பு அந்த சலுகை நீங்க கோராம இருக்கும் பட்சத்தில், நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்ட்டு நீங்க வயது வரம்பு கோர்றீங்க, அந்த சலுகை கோர்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வயது வரம்பு இன்னும் அதிகரிக்கும். ஓகேங்களா, நான் வந்து எக்ஸார்மியா இருந்திருக்கேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் இந்த 42 வயதுல இருந்து உங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும். அதே மாதிரி நான் வந்து ஆதரவற்ற விதவையா இருக்கேன் அப்படின்னா அப்போ இந்த 42 வயதுல இருந்து உங்களுக்கும் அதிகரிக்கும். பட் எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது, நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது, நான் ஒரு எக்ஸார்மி கிடையாது, நான் ஒரு மாற்றுத்திறனாளி கிடையாது, நான் ஒரு ஆதரவற்ற விதவை கிடையாது அப்படின்னா, ஆனா வந்து என்னுடைய குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது 10th மட்டும்தான் அப்படின்னா அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஏஜ் எலிஜிபிலிட்டின்றது 42 வயது தான். ஓகேங்களா, ஸோ அடுத்தடுத்த இதுல வந்து என்ன கேட்டகரிஸ் வைஸ் வந்து என்ன ஏஜ் எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். பட் ஜென்ரலா வந்து நம்ம 18 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் நம்ம எக்ஸாம் எழுதலாம், அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டு, ஸோ கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னைக்கு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மே 24ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், அப்ளிகேஷனில் தப்பு பண்ணியிருக்கோம், அதை திருத்தணும் அப்படின்னா நமக்கு டைம் திருப்பி தராங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 29ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரை 2 நாட்கள் நமக்கு திருத்தறதுக்காக, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா அதை திருத்தறதுக்காக 2 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க. பட் இதை மெயினாக கன்சிடர் பண்ண வேணாம். ஓகேங்களா, நம்மளையும் மீறி ஏதோ தவறு நடந்துருச்சு அப்படின்னா இப்போ வேற வழியில் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். பட் அதற்கு முன்னதாக ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது தெளிவாக பார்த்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சு பக்காவாக அப்ளை பண்ணுங்க. பதட்டம் இல்லாமல் அப்ளை பண்ணுங்க. உடனே இன்னைக்கே அப்ளை பண்ணணுன்ற எண்ணம் வேணாம். டைம் இருக்கு, 1 மாசம் டைம் இருக்கு. ஸோ நிதானமாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அவசரத்தில் தப்பு பண்ணுறதோட நிதானமாக கரெக்டாக பண்ணுறது பெட்டர். தேர்வு நடைபெறும் நாள் ஜூலை 12ஆம் தேதி காலை தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில தான் எக்ஸாம், 9:30 to 12:30 மணி வரைக்கும். ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ கிராம விஓ போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
215 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளர் பிணையமற்றது அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1621 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி வேகன்சிஸ் கொடுத்துருக்கக்கூடிய போஸ்டிங் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, இளநிலை உதவியாளர் பிணையம் 46 வேகன்சிஸ், இளநிலை வருவாய் ஆய்வாளர் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 239 வேகன்சிஸ். ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்எல்சி மட்டுமே முடிச்சிருந்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 12th டிகிரி முடிச்சிருந்தோம்னா நமக்கான அந்த வேகன்சிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ மினிமம் நம்ம 12th முடிச்சிருக்கோம், டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கான வேலை வாய்ப்புக்கான கதவு இன்னும் ரொம்ப பெருசாகவே திறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது. 10th அப்படிங்கும்போது அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கிட்டே வருதுன்னு வைங்களேன். தட்டச்சர் பதவிக்கான வேலை வாய்ப்பு வந்து பார்த்தோம்னா 1099 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுருக்கெழுத்து தட்டச்சர் கிரேட் 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா 335 வேகன்சிஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் 2 போஸ்டிங்கும், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 4, சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்தில் 10, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 17, மொத்தம் பார்த்தோம்னா 6, 16, 33, 368 போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா சுருக்கெழுத்து தட்டச்சருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம தட்டச்சரா இருக்கும்போது நமக்கு 1100 போஸ்டிங்கும், சுருக்கெழுத்து தட்டச்சரா கிரேட் 3ல இருந்தோம் அப்படின்னா 368 போஸ்டிங்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கக்கூடியது இந்த வனக்காப்பாளர் சார்ந்த பதவிகளுக்கான வேகன்சிஸ் தான். வனக்காப்பாளர் சார்ந்த பணிகளுக்கான வேகன்சி அப்படின்றது மொத்தமா 257 கொடுத்துருக்காங்க. 257 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு தகுதி நிபந்தனை பாருங்க. வகுப்பு வாரியாக அனுமதிக்கப்பட்ட உச்ச வயது வரம்பு மற்றும் வயது வரம்பு சலுகை விவரங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்ன வகுப்பினர் பாருங்க. ஆதி திராவிடர், ஒரு நிமிஷம், அது என்னென்ன வகுப்புன்னு நம்ம பார்த்துடலாம். கீழே பாருங்க. ஆதி திராவிடர் அருந்ததியர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர். அப்படின்னா இஸ்லாமியர் அல்லாதோர், பிற்படுத்த வகுப்பினர் இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எம்பிசி. ஓகேங்களா, அப்புறம் சீர் மரபினர். பாப்பா அப்படின்னா பட்டியல் பழங்குடியினர். ஸோ ஆதி திராவிடர் அருந்ததியர், பட்டியல் பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர் மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் அல்லாதோர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் சாராத தேர்வர்கள். ஓகேங்களா, ஸோ இந்த கேட்டகரிக்கு சாராத தேர்வு அப்ப ஜென்ரல் கேட்டகரி. ஓகேங்களா, ஜென்ரல் கேட்டகரினா யார்? ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்ச வயது அப்படின்றது 21 வயது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு கிடையாது, இந்த கம்யூனிட்டி கேட்டகரி கிடையாது. இது வந்து ஓசி கேட்டகரிக்கு சொல்றேன் நான். ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது 21 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச வயது அப்படின்றது 32 வயது. ஓகேங்களா, அதாவது எஸ்எஸ்எல்சி மட்டும் முடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது 32 வயது. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு சலுகை நம்ம கோரும் பட்சத்தில் நமக்கான உச்சபட்ச வயது வரம்பு அப்படின்றது பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளியாக இருக்கும்போது 42 வயதும், எக்ஸ் ஆர்மி அப்படிங்கும்போது 50 வயதும், ஆதரவற்ற விதவையாக இருக்கும்போது 37 வயதும் நமக்கு உச்சபட்ச வயது வரம்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ விஓவுக்கு அதிகபட்ச வயது 21, மற்ற பதவிகளுக்கு மினிமம். ஓகேங்களா, மினிமம் ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது 18 வயது நிரம்பி இருக்க வேண்டும். விஓவுக்கு அப்படின்னா 21 வயசு நிரம்பி இருக்க வேண்டும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். டில் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு எந்த பிரச்சனையும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இல்லை, எக்ஸார்மியாக கிடையாது, நீங்கள் ஆதரவற்ற விதவை நீங்கள் கிடையாது அப்படின்னா 32 வயசு வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவே நான் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 42 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸார்மியாக இருக்கும் பட்சத்தில் 50 வயது வரை, அதே மாதிரி ஆதரவற்ற விதவையாக இருக்கும் போது நீங்கள் 37 வயது வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வனக்காப்பாளர் பதவிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 21 வயது நீங்கள் மினிமம் பூர்த்தி பண்ணியிருக்கணும். 21 வயசு அப்படின்றது எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா விஏஓக்கும் ஃபாரஸ்ட், ஓகேங்களா, அந்த வனக்காப்பாளர் பதவி சார்ந்த பதவிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு நீங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கணும். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸார்மிக்கு வந்து இப்போ எக்ஸார்மியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த 32 வயது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸார்மிக்கு வந்து ஒரு ஸ்டார் கேட்டகரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முன்னாள் இராணுவத்தினர் அவர்கள் இராணுவத்தில் தரைப்படை, விமானப்படை மற்றும் கடற்படை பிரிவில் பணியாற்றிய காலத்தினே அவர்கள் தற்போதைய வயதிலிருந்து கழித்த பின்னர் 32 வயதுக்குள் இருந்தால், ஓகேங்களா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கழிச்சதுக்கு அப்புறம் 32 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா அப்ப நீங்க வனக்காப்பாளர் பதவிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? என் ஏ நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா? இதுவே வனக்காப்பாளர் பதவிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் வந்து அதற்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசி, பிசி முஸ்லிம், எம்பிசி, சீர்மரபினர், ஆதி திராவிடர், அருந்ததியர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கான வயது வரம்பு என்னன்னு நம்ம பார்ப்போம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் இந்த விஏஓ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ்ன்றது 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். உச்சபட்ச வயது வரம்புன்றது 42 வருடம். ஓகேங்களா? அதே மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52 வயது வரை வயது வரம்பு சலுகை கொடுக்கப்பட்டிருது. அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் 55 வயது வரையிலும், ஆதரவற்ற விதவையாக இருக்கும் பட்சத்தில் 42 வயது வரையிலும் கொடுத்துருக்காங்க ஏஜ் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? மற்ற பதவிகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 வயதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஏஜ் எலிஜிபிலிட்டி மினிமம் 18 வயசு நம்ம கிராஸ் பண்ணியிருந்தோம்னாவே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் மற்ற பதவிகளுக்கு. அதே மாதிரி உச்சபட்ச வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா 10th மட்டும், நான் 10th மட்டும் தான் முடிச்சிருக்கேன் பொதுக்கல்வி, என்னோட நான் வந்து எஸ்எஸ்எல்சி தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும் இங்கே நான் சொல்கிறேன். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர் அல்லாதோர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், ஆதி திராவிடர் அருந்ததியர், பட்டியல் இனத்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மட்டும் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா 34 வயசு வரைக்கும் இந்த பிசி முஸ்லீம், எம்பிசி, சீர்மரபினர் இவங்களுக்கு 34 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மட்டும் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்றது 34 வயசு வரைக்கும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அதே ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு 37 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எஸ்எஸ்எல்சி மட்டும் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா மட்டும்தான். இதுவே நான் 12th முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா அப்போ இந்த 34 37ன்றது உங்களுக்கு செல்லாது. ஓகேங்களா? 60 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம். தெளிவாக புரிஞ்சுதா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எஸ்எஸ்எல்சி மட்டும் முடிச்சிருக்கேன்னா தான் இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த வயது வரம்பு சலுகை முடியுது. இதுவே வந்து நான் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் பிசி முஸ்லீம், எம்பிசி, சீர்மரபினர்களுக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டின்றது 44 வயதாகும். இதுவே எஸ்சி எஸ்டி ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47 வயதாகவும் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மட்டும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா. தெளிவாக புரிஞ்சுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அப்படின்ற அந்த இதை மட்டும் தான் நான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது தான் இந்த வயது வரம்பு செல்லும். நான் டிகிரி முடிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருக்கேன், 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏஜ் எலிஜிபிலிட்டி கிடையாது. நீங்கள் 60 வயது வரைக்கும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ்ஆர்மி அப்படின்னா 55 வயது வரையிலும், ஆதரவற்ற விதவை அப்படிங்கும் போது 37 வயது வரையிலும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பிசி, எம்பிசி,
பிசி முஸ்லீம், சீர்மரபினர், எஸ்சி எஸ்டி, ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ், இது பழங்குடியினர், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்டான ஏஜ் எலிஜிபிலிட்டி. இது எல்லாமே தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதுவே வனக்காப்பாளர் சார்ந்த பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் எலிஜிபிலிட்டி 21 தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜென்ரல் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து மற்ற பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம், எஸ்சி எஸ்டி, இந்த மாதிரி வந்து மற்ற எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் விஏவுக்கும் வனக்காப்பாளர் சார்ந்த பதவிகளுக்கும் ஏஜ் எலிஜிபிலிட்டின்றது மினிமம் 21 வயது. ஓகேங்களா? அதிகபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னா மாறுது, பட் மினிமம் ஏஜ் அப்படின்றது 21 வயது கம்பல்சரி நீங்கள் நிறைவு பெற்று இருக்கணும். அதே மாதிரி வனக்காப்பாளர் பதவிகளுக்கு 37 வயது வரை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் எப்படி வந்து இந்த ஆர்மி ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கழிச்சுட்டு சொல்கிற அந்த ஒரு இதுதான் இந்த ஸ்டாருக்கான மீனிங். ஓகேங்களா? இதுவே நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. விடோவாக இருந்தீங்க அப்படின்னா, ஆதரவற்ற விதவையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 37 வயது வரை அதிகபட்ச வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வனக்காப்பாளர் பதவிக்கு மினிமம் 21 வயசு, மேக்சிமம் 37 வயது. எக்ஸார்மிக்கு மட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த ஹேஷ்டேக் போட்டிருக்கிறது இல்லைங்களா? ஹேஷ்டேக் போட்டிருக்கு பாருங்க. குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதியை விட அதிகமான பொதுக்கல்வி தகுதியை பெற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர் அல்லாதோர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், ஆதி திராவிட அருந்ததியர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர். ஓகேங்களா? பிரிவை சேர்ந்த தேர்வுகளுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதியை விட அதிகமான பொதுக்கல்வி தகுதியை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த உச்சபட்ச வயது வரம்பை கிடையாது. ஓகேங்களா? அதனால நோட் பண்ணிக்கங்க. நான் SSLC மட்டும்தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அப்ப உங்களுக்கு வயது வரம்பு இருக்கு. உச்ச வயது வரம்பு இல்லை என்பது 1/7/2025 அன்றோ அல்லது தெரிவு செய்யப்படும் நாளன்றோ அல்லது நியமனம் செய்யப்படும் நாளன்றோ தேர்வர் 60 வயதை நிறைவு செய்திருக்க கூடாது. 60 வயசுக்குள்ள இருக்கணும். அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி இது பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார சான்று ஏதாவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய SSLC அல்லது HSC 12th மார்க் ஷீட்டு இல்லைன்னா வந்து 10th மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். இல்லை அதை விட நான் ஜாஸ்தி படிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதோடைய இதை வந்து நீங்கள் கொடுக்கணும், மார்க் ஷீட்டை வந்து கொடுக்கணும். அதுதான் அவங்க நம்மளுடைய பர்த் டேட்டுக்கு வந்து ஆதார சான்றாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க TNPSC. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், புதுசா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வயது வரம்பு சலுகை கோரும் தேர்வர்கள் அத்தகைய உரிமை கோரலுக்கான ஆதார சான்றுகளை பிற்சேர்க்க, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது கொடுத்துட்டாங்க, ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச வயது வரம்புக்கு சலுகை கோர்றீங்க அப்படின்னா அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் மாற்றுத்திறனாளி அப்படின்ற அந்த இதுக்கு உண்டான வயது வரம்பு உச்ச சலுகைக்கு கூறும் பட்சத்தில் அதற்கான ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் தமிழ் வழியில் படித்த இந்த PSTM சர்டிஃபிகேட் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அதற்கும் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம எடுக்கணுமோ அது எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நம்ம அதுக்குண்டான வேலைகள் நம்ம செஞ்சு அப்டேட் பண்ணோம்னாவே போதும். ஓகேங்களா? ஸோ நான் அப்ளிகேஷன் போடும்போதே அதையும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணோம்னாவே போதுமானது. எந்தெந்த பதவிகளுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, எந்தெந்த வகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், இது எல்லாமே இந்த போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதியை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு SSLC இருந்தாலும் கிடைக்கும். பட் அதற்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி உங்களுக்கு இதில் இருக்கும். இளநிலை உதவியாளர் இந்த பதவிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா
இளநிலை உதவியாளர் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி போதுமானது. இது குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி போதுமானது. இளநிலை செயல் பணியாளர் இந்த பதவிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம் இந்த இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஓகேங்களா. ஸோ இது பண்ண அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தோம்னா பட்டம் பெற்று டிகிரி நம்ம வாங்கியிருக்கணும். கூட்டுறவு பயிற்சியில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்கணும். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் நடத்தப்பட்ட கணினியில் அலுவலக தானியங்கமாக்கல் சான்றிதழ் நம்ம பெற்றிருத்தல் வேண்டும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி இந்த ஜாபுக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். வனக்காப்பாளர் சார்ந்த பதவிகள் பாருங்க. மேல்நிலை கல்வி ஹையர் செகண்டரி அதாவது 12th முடிச்சிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்றிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்பு இல்லைன்னா செகண்ட் குரூப்பு அந்த மாதிரி வந்து அந்த பயாலஜியோட வர்றது இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வர மாதிரி அந்த குரூப் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க 12th அப்படின்னா அதற்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிறீங்க. ஏனைய தகுதிகள் இணையாக இருக்கும் பட்சத்தில் இராணுவத்திலிருந்து தரைப்படையில் பணியாற்றியவர்கள் மட்டும் வெளியேறியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ இதுவும் வந்து பாருங்க ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா HSC கேட்குறாங்க, அதாவது 12th கேட்டிருக்காங்க. வனக்காவலர் பதவிக்கு நம்ம SSLC இருந்தால் போதுமானது. குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். SSLC இருந்தால் போதுமானது. வனக்காப்பாளர் இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம் இதுக்குண்டான வனக்காப்பாளர் பதவிக்கு 12th ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வனக்காவலர் இந்த கோட் 3495 இந்த இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா SSLC படிச்சிருந்தா போதுமானது. கொடுத்துருக்காங்க பாருங்க. குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி அப்படின்றது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தான். குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி என்பது தமிழ்நாட்டில் இடைநிலை கல்வி பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் தேர்ச்சி இதுதான். பட்டப்படிப்பு கல்வி தகுதியானது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிளஸ் பட்டயம், அதாவது பட்டயம் அப்படின்றது டிப்ளமோ அல்லது அதற்கு இணையான படிப்பு இளநிலை பட்டம் என்ற வரிசை முறையில் கல்வி தகுதிக்கான தேர்ச்சியினையை பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வனக்காப்பாளர் சார்ந்த பதவிகளுக்கு மருத்துவ மற்றும் உடற்தகுதிகள் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நீங்க ஆணா இருக்கும் பட்சத்தில் பட்டேல் பழங்குடியினர் தவிர வந்து மற்றவங்க 163 சென்டிமீட்டர் உங்க உயரம் இருக்கணும். அதுவே நீங்க பட்டியல் பழங்குடியினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்க 152 சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் போதுமானது. இதுவே பெண்கள் மற்றும் திருநங்கைகளாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய உயரம் பட்டியல் பழங்குடியினர் இல்லாமல் மற்ற கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உயரம் 150 சென்டிமீட்டர் ஆகவும், பட்டியல் பழங்குடியினராக நீங்கள் இருக்கும்போது 145 சென்டிமீட்டராகவும் இருக்கணும். அதே மாதிரி மார்பு சுற்றளவு அப்படின்றது இயல்பு நிலையில் மூச்சு வெளியிட்ட நிலையில் 79 சென்டிமீட்டரும், மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்கிய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர், மேபி அந்த 5 சென்டிமீட்டர் கம்மியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பெண் மற்றும் திருநங்களுக்கு 74 சென்டிமீட்டரும், மூச்சு உள்வாங்கிய நிலையில் 5 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கணும்.
வனக்காப்பாளர் பதவிக்கு உண்டான அந்த ஐ டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, தூரப்பார்வை கிட்ட பார்வை என்ன பாயிண்ட் இருக்கணும் அப்படின்ட்டு. தேர்வுக்கு விண்ணப்பிப்பதில் உள்ள கட்டுப்பாடு என்னன்றதையும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ எஸ்சி எஸ்டி ஸ்கெட்யூல் ட்ரைப்ஸ் பட்டியல் பழங்குடியினர், எம்பிசி சீர்மரபினர், பிசி முஸ்லீம் தவிர ஏனையோர் இந்திய அரசு பணியில் அல்லது மாநில அரசு யூனியன் பிரதேச பணியில் முதலில் சேர்ந்த நாளிலிருந்து 5 ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேற்பட்ட காலம் பணியில் பணிபுரிந்தவர்கள் இப்பதவிக்குரிய வயது வரம்பிற்கு இருந்தாலும் இப்பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஆவார்கள். ஸோ மினிமம் நீங்க 5 வருஷம் அல்ல அதற்கு மேல நீங்க வந்து பணி செஞ்சிருக்கீங்க, இந்திய அரசு பணியிலையோ இல்லை மாநில அரசோ இல்லை யூனியன் பிரதேச பணியிலையோ நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னா மினிமம் நீங்க 5 வருஷத்துக்கு மேல 5 வருஷம் இல்லை அதற்கு மேலும் இந்த நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஏஜ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ளதான் வரீங்க அப்படின்னாலும் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா. அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் இந்து சமய நிறுவனங்கள் தணிக்கை துறையில் உள்ள பதவிகளுக்கு இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்த. இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சூஸ் பண்ணும்போது இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே நிமிஷம் இருங்க. விளையாட்டு சான்றிதழ்கள் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் நிபுணர் குழுவால் ஆய்வு செய்யப்படும். நிர்ணயிக்கப்பட்ட தகுதியினை பூர்த்தி செய்யாத தேர்வுகளின் விளையாட்டு குழு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க விளையாட்டு இது பிரகாரம் வந்து நீங்க அந்த சலுகை கூறும் பட்சத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா. தேர்வு முறை திட்டம் நமக்கு தெரியும். ஓகேங்களா. பார்ட் ஏல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ் மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வினாக்கள், அதற்கு 150 மதிப்பெண்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பகுதியா பார்ட் பியில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஜென்ரல் பொது அறிவு. ஓகேங்களா. பொது அறிவு கேள்விகள் நமக்கு வந்துடும். அதற்கு 75 கேள்விகள். அடுத்தது பார்ட் சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்டிடியூட். ஓகேங்களா. மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வருது இல்லைங்களா. மேக்ஸ் பிளஸ் ரீசனிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கேள்விகள். அதற்கு 150 மார்க். மொத்தமாக 300 மார்க்கு 200 கேள்விகள் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓஎம்ஆர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாற்றம் என்ன இருக்குது, என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். எக்ஸாம் டைம்ன்றது சேம் தான். 3 மணி நேரத்தில் நம்ம முடிக்கணும். குறைந்தபட்சம் வந்து 90 மதிப்பெண்கள் நம்ம பெற்றிருக்கணும். மேட்ரு அது கிடையாது. நம்ம ஹையஸ்ட் மார்க்ஸ் நம்ம வந்து டார்கெட்டாக வைக்கணும். ஏன்னா வந்து போஸ்டிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 ஜாஸ்தி. ஓகேங்களா. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கு தான் ஏம் பண்ணணும். 150 எடுத்துட்டேன், அந்த கேட்டகரி இந்த கேட்டகரி எனக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி திங்கிங்லாம் போகாமல் எவ்வளோ மேக்ஸிமமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ 180 + 190 + அப்படின்னா அதெல்லாம் அதுதான் வந்து நமக்கு ஒரு சேஃபர் சைடாக இருக்கக்கூடிய மார்க்காக இருக்கும். ஏன்னா பதவி அந்த வேகன்சிஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம மார்க்ஸ் தான் ஜாஸ்தி எடுத்தாகணும், வேற வழி கிடையாது. ஓகேங்களா. எம்சிக்யூ டைப் கொஸ்டின் தான். நம்ம அந்த 4 ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் இருக்க போகுது. இதெல்லாமே வந்து சேம் தான். ஓகேங்களா. எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓஎம்ஆர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த தகவல் ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ எங்கே எக்ஸாம் நமக்கு கொடுக்க போகிறாங்க, எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பார்த்துடலாம். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்பயுமே இது பண்ணுற மாதிரி தான், அப்ளை பண்ணுற இதுதான். பாருங்க, ஒவ்வொரு மாவட்ட வாரியா
எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அரியலூர் மாவட்டம், அரியலூர், ஆண்டிமடம், செந்துறை, உடையார்பாளையம், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எங்கெங்கே எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குன்னு இருக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. 29ஆம் பக்கம் நோட்டிஃபிகேஷனில் 29th பேஜில் அதை நமக்கு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 29. மற்றபடி வந்து புதிய தகவல் அப்படின்ற மாதிரி இந்த வருஷம் தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் எதுவும் இல்லை. எல்லாமே வந்து எப்பயும் போல இருக்கக்கூடிய தகவல் தான். ஸோ அதை நம்ம உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இதில் பாருங்கள், முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்ட்டு நீங்கள் வயது வரம்பு சலுகை கூறும் பட்சத்தில் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். முன்னாள் இராணுவத்தினர் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ் படிவம் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டிய ஃபார்ம்ஸ் இது. ஓகேங்களா. ஸோ பாருங்க, இது எல்லாமே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஃபார்ம்ஸ் தான். இன்கேஸ் நீங்க வந்து ஆதரவற்ற விடோவா இருக்கும் பட்சத்தில் அதற்கான நீங்க சான்றிதழ் ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம்ஸ் இது. தமிழ் வழியில் கல்வி பயின்றவர் பிஎஸ்டிஎம் வந்து நீங்க வந்து இது பண்றீங்க அப்படின்னா அதற்கான ஃபார்ம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் இது. ஸோ ஆல்ரெடி நான் இதை எடுத்துட்டேன், இதுக்கு முன்னாடியே நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இனிமேட்டு தான் நான் வாங்கணும் அப்படின்னா அவங்க போய் இது பண்ணுங்க, வாங்குங்க. பட் ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன், என்கிட்ட இருக்கு அப்படின்னா திருப்பி போய் நான் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் டவுட்டு வேணாம், அது தேவை கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒதுக்கீடு, ஓகேங்களா, நியமன ஒதுக்கீடு. ஸோ அதில் வந்து பெண்களுக்கான நியமன ஒதுக்கீடு என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணுன்றதில்ல. ஓகேங்களா. நம்மளுடைய டார்கெட் அப்படின்றது நல்லா படித்து மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணுமே ஒழிய இந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு கன்சிடரேஷனுக்குள்ளே நம்ம போகணுன்றது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாட்டு இதை சார்ந்து இருக்கீங்க அப்படின்னா அதற்கான ஃபார்ம் இது. ஓகேங்களா. அவ்வளோதான். மற்றபடி ஜென்ரலாக வந்து பெரும்பாலானவங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு ஸ்பெஷல் கேட்டகரைஸ்குள்ளே வரோம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ஜென்ரல் அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு இது கொடுத்துருப்பாங்க, மீன்ஸ் சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது ஆல்ரெடி நமக்கு கொடுத்தது தான், அதையே திருப்பி எடுத்து நமக்கு சிலபஸையும் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல என்ன, பொது அறிவுல என்ன, மேக்ஸு, ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்ஸ், இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தான், புதுசாக எதுவும் கிடையாது. அதே மாதிரி வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு ரெகுலரான விஷயந்தான். ஓகேங்களா. ஸோ புதுசாக வந்து வேறு எதுவும் ஆட்லாம் பண்ணலாம். அவங்க ஓஎம்ஆர் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அந்த தகவல் நம்ம கொடுத்துட்டோம். மற்றபடி ஜென்ரலான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா.
அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ரிலாக்ஸாக அப்ளை பண்ணுங்க. உடனே வந்து ரொம்ப பதட்டத்துக்கு மேலே உடனே அப்ளை பண்ண வேணாம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, 10th மட்டும்தான் அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நான் 10th முடிச்சு அதுக்கு மேலே 12th முடிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் 18 வயசுலேருந்து எனக்கு வந்து 60 வயசை நான் கிராஸ் பண்ணலை, 60 வயசுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படிங்கும் போதும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நான் அப்ளை பண்ணலாம். 60 வயசுக்குள்ளே தான் நான் இருக்கேன், அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டில் அப்ளை பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக அப்ளை பண்ணிவிட்டு படிக்கிற வேலையை பாருங்கள். தப்பாக அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி வந்து அதை சேஞ்ச் பண்ணுற வேலையெல்லாம் வேணாம். மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. போஸ்டிங் கம்மியாக இருந்தாலும் அதை பற்றி ரொம்ப பெருசாக ஒரி பண்ண வேணாம். கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு நம்ம நம்பலாம். ஓகேங்களா? நம்மளுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது படிக்கிறதுலையும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேலை கிடச்சிரும். ஓகேங்களா? கம்மியாக ஸ்கோர் பண்ணிவிட்டு அந்த கேட்டகரியில் வருமா இந்த கேட்டகரியில் வருமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதோட மார்க்ஸு நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு கம்பல்சரி நமக்கு ஜாப் கிடச்சிரும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த முயற்சியை எடுங்க. எல்லாம் நல்லபடியாக அமையும். எல்லாம் உள்ள இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பான். ஓகேங்களா? ஸோ நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் யார் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோக்கும் நம்ம போடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, பை.